எடப்பாடி பழனிசாமி பேசும்போது இந்து கோயில்களை பார்த்தாலே இவர்களுக்கு எல்லாம் கண்ணு கொடுத்தது, அந்த கோவில் வரக்கூடிய பணத்தை வைத்து வந்து கல்லூரி கேட்டாங்க, ஏன் அரசு பணத்துல கல்லூரி கட்ட வேண்டியதான அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். கல்விக்காக கட்டக்கூடிய இந்த விமர்சனத்தை அல்லது அந்த அவருடைய பேச்சை எப்படி அது எந்த நோக்கத்துக்காக சொல்றாங்கன்னு தெரியல. தமிழக அறநிலையத்துறை கோவில் பணத்தில் கல்லூரி கட்டி வருவதாக குற்றம் சாட்டிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு சபாநாயகர் அப்பாவு பதிலடி கொடுத்துள்ளார். சேலம் மாவட்டத்தில் திறந்திருக்கிறாங்க பொறியியல் கல்லூரி, வேளாண் கல்லூரி, ஐடி, பாலிடெக்னிக் கல்லூரி, பிஎட் கல்லூரி, இப்படி ஏராளமான கல்லூரி திறந்ததின் விளைவு உயர்கல்வி படிக்கக்கூடிய எண்ணிக்கை அண்ணா திமுக ஆட்சியில உயர்ந்தது. எங்க பார்த்தாலும் டிகிரி படிச்சிருக்காங்க, நம்ம பையன் பட்டப்படி படிச்சிருக்கிறாங்க. சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி கூட இன்றைக்கு பட்டப்படி படிச்சு இன்றைக்கு உயர்நிலைக்கு வர ஒரு வாய்ப்பை உருவாக்கி தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். உங்க ஆட்சியில என்ன கேட்டிருக்கிறீங்க? பார்த்தாங்க, கோயில் பணம் இருந்தது, அறநிலைத்துறையில பணம் இருந்தது, பொறுக்க முடியல. ஏன்னா நான் சொல்லக்கூடாது, என்ன நீங்களே புரிஞ்சுக்க, அது சொன்னா வேற விதமாயிரும். கண்ணு உறுத்துது, கோயில கண்டாவே கண்ணு உறுத்துது. அது இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்து கல்லூரி கட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏங்க, கோயில் கட்டுறதுக்காக உங்களை போல் இருக்கின்ற நல்ல உள்ளம் படைத்தவர்கள், தெய்வ பக்தி படைத்தவர்கள் உண்டியில போய் பணம் போடுறீங்க, அது அறநிலைத்துறைக்கு சேருது. அது எதுக்காக சேருது? எதுக்காக நீங்க உண்டியில பணம் போடுறீங்க? அந்த கோயில் அபிவிருத்தி பண்ணுவோம், அந்த கோயில் விரிவுபடுத்துவேன், அதுக்காக நீங்க போடுறீங்க. அந்த பணத்தை எடுத்து கல்லூரி கட்டுற, ஏன் அரசாங்கத்திலிருந்து கல்லூரி கட்ட வேண்டாமா? நாங்க கொடுத்தோம்ல, அண்ணா திமுக ஆட்சியில இத்தனை கல்லூரி நாம் கட்டி கொடுத்துக்கிறோம். மருத்துவ கல்லூரி, நான் சொன்ன அத்தனை கல்லூரியும் அரசாங்க பணத்தில் கொடுத்திருக்கிறோம். நீங்க அப்படி அல்ல, வேண்டுமென்றே திட்டமிட்டு அறநிலைத்துறையில் இருக்கின்ற அந்த நிதியை எடுத்து இதற்கு செலவழிப்பது எந்த விதத்தில் நியாயம்? எடப்பாடி பழனிசாமி பேசும்போது இந்து கோயில்களை பார்த்தாலே இவர்களுக்கு எல்லாம் கண்ணு கொடுத்தது, அந்த கோவில் வரக்கூடிய பணத்தை வைத்து வந்து கல்லூரி கேட்டாங்க, ஏன் அரசு பணத்துல கல்லூரி கட்ட வேண்டியதான அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். கல்விக்காக கட்டக்கூடிய இந்த விமர்சனத்தை அல்லது அந்த அவருடைய பேச்சை எப்படி அது எந்த நோக்கத்துக்காக சொல்றாங்கன்னு தெரியல. நான் அதுக்கு பதிலா எடுத்துக்கிறாங்க. இந்து சமய அறநிலைத்துறை தமிழ்நாட்டில் வலுவா இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, 90% இந்துக்கள், 10% உயர் ஜாதியினரை தவிர நீதி இருக்கக்கூடிய 90% இந்துக்கள் ஆலய தெருக்களில் செல்ல முடியாது, ஆலயத்தினுள் செல்ல முடியாது, வழிபாடு செய்வதற்கு உரிமை கிடையாது. அந்த நிலையை மாற்றுவதற்காக இந்து சமய அறநிலையத்துறை. அதனால அவங்க என்ன செய்யறாங்க, இப்போ எல்லோரும் சமம், எல்லோருக்கும் எல்லாம். இவனுடைய திருச்செந்தூர்ல பல லட்சம் பக்தர்கள் வந்து அவருடைய எம்பெருமான் முருகப்பெருமானுடைய கும்பாபிஷேகத்தை 17 வருஷத்துக்கு பிறகு நடக்குது. விமர்சனையா இந்து சமய அறநிலையத்துறை தான். ஒரு சின்ன தவறு யாராவது சொன்னாங்களா? அங்க போய் யாராவது திமுக ஆளுங்கட்சி அரசியல் பண்ணுதுன்னு யாராவது சொல்ல முடிஞ்சுதா? இந்த அரசு தேர்தல் அறிக்கையில சொல்லுச்சு, திமுக ஆட்சிக்கு வந்தால் 1000 கால் மண்டபம் சரி செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்தப்படுதுன்னு சொல்லி நடத்திருக்கு. 3100 கோயிலுக்கு மேல தமிழ்நாட்டில் கும்பாபிஷேகம் நடத்திருக்கு இந்து சமய அறநிலையத்துறை மூலம். அப்ப அத நம்முடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் என்ன நோக்கத்துக்காக சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல.